வெல்கம் டு மேக் மணி டே சேனல். ஸோ எல்லாத்துக்கும் என்னென்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படி அப்படின்றது தான் எனக்கு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அண்ட் அதிலிருந்து நம்ம இமெயில் எப்படி சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ அதை தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்னென்னா இந்த இடத்துல இந்த கார்னரில் ஒரு இது இருக்குங்களா, அங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஆட் அக்கௌண்ட் இருக்கும், அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இந்த மாதிரி வரும். அதில் பார்த்திங்க அப்படின்னா க்ரியேட்டிங் நியூ அக்கௌண்ட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல க்ரியேட் நியூ அக்கௌண்ட் இருக்குங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களோட அங்கே நேம் அங்கே டைப் பண்ணிவிட்டு, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இப்போ நான் ஒரு நேம் அங்கே டைப் பண்ணிக்கிறேன், கார்த்தி FBO 2 அப்படின்ட்டு. ஸோ இதில் உங்களோட நேம் என்னவோ அதை டைப் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறமா அந்த கம்பெனியோட நேம் அங்கே டைப் பண்ணிடுங்க, FBO அப்படின்னு அங்கே டைப் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமே உங்களுக்கு தேவையான அந்த நம்பர்ஸ் ஏதாவது இருந்தால் உங்களோட லக்கி நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல டைப் பண்ணிங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா இந்த இடத்துல க்ரீன் கலர் டிக் இருக்கான்னு அதை செக் பண்ணிங்க. சப்போஸ் க்ரீன் கலர் அங்கே டிக் இல்லைன்னா அந்த நேம் ஆல்ரெடி யாரோ ஒருத்தர்கிட்ட அந்த நேம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் லாஸ்ட்டில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இனிஷியல் அந்த மாதிரி ஏதாவது அங்கே தந்துட்டு வாங்க. ஸோ அந்த க்ரீன் கலர் டிக் அடிச்சதுன்னா ஓகே ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா அடுத்து ஸ்கிப் வந்தீங்க அப்படின்னு இங்கே உங்களுடைய பாஸ்வேர்டு அங்கே இருக்கும். ஸோ இப்போ க்ரியேட் அங்கே செஞ்சுக்கும் உங்களோட நேம் அண்ட் நம்பர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் போட்டு உங்களோட அக்கௌண்ட் நீங்கள் சேஃபாக இருக்கிற மாதிரி பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல அங்கே நெக்ஸ்ட்டு கொடுங்க. அடுத்தது ஜஸ்ட் இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்ததுக்கு போயிடும். அடுத்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சைன் அப் அண்டு ஆட் நியூ ஃபோன் ஆர் மெயில். ஸோ இந்த இடத்துல உங்களோட ஃபோன் நம்பரோ இல்லை இமெயிலோ தரணும்னு அப்படின்னு உங்களுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா தாங்க. சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் அங்கே தர வேண்டாம். ஸோ இப்போ நான் தரேன். ஸோ அங்கே தந்தோம்னா இந்த மாதிரி இதை அடுத்தது வந்துட்டுருக்கும். ஸோ அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறமா உங்களோட டிபி ஏதாவது உங்களோட அந்த ப்ரொஃபைல் இமேஜ் ஏதாவது நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னா அதையும் நீங்கள் அங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா உங்களோட அக்கௌண்ட் இதுதான் உங்களுடைய யூசர் நேமு. ஸோ இதை அப்ளை நான் ரேண்டமாக டைப் பண்ணல, ரஃபாக டைப் பண்ணல, அது மாதிரி தான் இது. ஸோ நீங்கள் உங்களோட நேம் இந்த இடத்துல அப்போலாம் அங்கே டைப் பண்ணிங்கள, ஸோ அந்த மாதிரி நீங்கள் அங்கே டைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த இடத்துல அந்த நேம் தான் இங்கே இருக்கான்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் தேவை அப்படின்னா ஆன் பண்ணிடுங்க. ஸோ ஆனுன்றிருக்கு, அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை அந்த மாதிரி எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணி விட்ருங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இப்படி தான் சிம்பிளாக இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. சரிங்களா? ஸோ அவ்வளோதான், கம்ப்ளீட். ரைட், இப்போ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்னென்னா FBOவுக்கு எப்படி நாம் இமெயில்
ரைட். நம்ம இப்போ என்னென்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஜிமெயில் எப்படி வந்துட்டு எஸ்பிஓவுக்கு மெயில் எப்படி சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ அதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஜிமெயில் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கரெக்ட் கிளிக் ஆனோன்னு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஸோ உங்களோட அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் என்னவோ அதுக்குள்ளே நீங்கள் போய்க்குங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த இடத்துல எங்கே ரவுண்டாக இருக்குங்க, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது இந்த இடத்துக்கு போகும். ஸோ அதில் என்னென்னா ஆல்ரெடி வந்துட்டு என்னென்னா எஸ்பிஓவில் நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகிருப்பீங்கள, ஸோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் இங்கே இருக்கா நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ அதிலிருந்து தான் அவங்களுக்கு நீங்கள் வந்து எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் ஷேர் பண்ணணும். ஸோ அதனால் இந்த இடத்துல எஸ்பிஓவில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கள அந்த இமெயில் ஐடி தான் இந்த இடத்துல இருக்கான்னு சொல்லிவிட்டு அதை செக் பண்ணிக்க. செக் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து 2 அட்ரஸ் நீங்கள் அதை 2 அட்ரஸ் நீங்கள் என்ன அப்படின்னு இந்த 2 அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்துட்டு SBOPVT LTD official@gmail.com இருக்கும். ஸோ அது காமுங்கிறது வந்து அங்கே தெரியலை. ஸோ அங்கே நீங்கள் வந்து என்னென்னா தெளிவாக பார்த்துங்க. official@gmail.com அப்படிங்கிறத அங்கே வந்து ஸ்பெல்லிங் எதுவும் அங்கே தப்பு இல்லாமல் எல்லாமே ஸ்மாலில் தான் டைப் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டைப் பண்ணினதுக்கு அப்புறமா ஸோ இந்த இடத்துல வந்து அங்கே சப்ஜெக்ட்னு இருக்கும். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா சப்ஜெக்ட்டு. ஸோ சப்ஜெக்ட்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ப்ரொஃபைல், பேங்க் அக்கௌண்ட், சோசியல் மீடியா அப்டேட் அப்படின்னு அங்கே டைப் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா ஸோ இங்கே வந்து உங்களுடைய நேம் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணும்போது என்ன நேம் இங்கே தந்தீங்களோ ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட நேம் இங்கே தந்துடுங்க. சரிங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து நேம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா ஸ்டாஃப் ஐடி. ஸோ ஸ்டாஃப் ஐடி வந்து அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களோட ஸ்டாஃப் ஐடி டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா உங்களோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்டு இன்ஸ்டாகிராம் இருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராம் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சோசியல் மீடியா யூசர் நேம் ஸோ அப்போ டைப் பண்ணி அங்கே சேவ் அப்ளை ஆகும். அப்போ ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் ஆக்குனீங்க இல்லையா. ஸோ அந்த க்ரியேட் பண்ணின அந்த அக்கௌண்ட்டை ஸோ இங்கே டைப் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கப்புறமா என்னென்னா இங்கே லாஸ்ட்டில் ஐ ஹேட் கம்ப்ளீட்டட் ப்ரொஃபைல் அப்டேட் நாங்கள் டைப் பண்ணிடுங்க. அடுத்தது ஐ ஹேட் கம்ப்ளீட்டட் பேங்க் அக்கௌண்ட் டைப் பண்ணிடுங்க. ஐ ஹேட் கம்ப்ளீட்டட் சோசியல் மீடியா அக்கௌண்ட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள், ஏரோ மார்க் சிம்பிள் மாதிரி. ஸோ அந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். இங்கே இருக்கா. ஸோ இந்த சிம்பிள் இருக்கா, அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னா சென்ட் ஆகிடும். அவ்வளோதாங்க, சிம்பிள். தேங்க்யூ.